வெளிநாட்டுக்கு முதலமைச்சர் போறாங்க. ஆனா எந்த முதலீடுமே இங்க வந்தது மாதிரி தெரியல. ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருந்தோம். ஒரு முதலமைச்சர் வெளிநாடு போகும்போது என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்ன சொல்ல ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டியது அவருடைய கடமை. அது இதுவரைக்கும் செய்யல. தொழில் முதலீடுகளை ஈர்க்க வெளிநாடு செல்ல உள்ள முதல்வர் ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என செய்தியாளர் சந்திப்பில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மீண்டும் தொழில் சம்பந்தமா முதலீடுகளை ஈர்க்கிறதா சொல்லி 9 நாள் வெளிநாடு பயணம் போறாரு ஜெர்மன் மற்றும் லண்டனு. அவர் கடந்த முறை போயிட்டு வந்ததுக்கு 10.62% உள்ள முதலீடு வந்திருக்குன்னு சொல்லி அவர் காலையில பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதான் நாங்க ஏற்கனவே கேட்டோம். அவர் துபாய்க்கு போகும்போது 6,000 கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அது பிறகு ஐரோப்பிய நாடுகளுக்கு ஸ்பெயினுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு அதுலயும் நாங்க முதலீடை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அமெரிக்காவுக்கு போய் 7,000 கோடி ரூபாய் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ஏற்கனவே இதை பத்தி நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தோம். அதுல என்னன்னா, நீ ஒரு வெள்ளை அறிக்கை தரணும். எல்லாமே வெளிநாட்டுக்கு முதலமைச்சர் போறாங்க. ஆனா எந்த முதலீடுமே இங்க வந்தது மாதிரி தெரியல. ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்கு ஒரு முதலமைச்சர் வெளிநாடு போகும்போது என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்ன சொல்ல ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டியது அவருடைய கடமை. அது இதுவரைக்கும் செய்யல. சும்மா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரு வெறும் கண்துடைப்பு மாதிரி தான் இருக்கு. ஆனா தமிழக முதல்வர் இன்னொரு ஒரு அறிக்கை கடிதம் பிரதமர் தெரிவித்தாரு. அதாவது ஏற்றுமதி தொடர்பான ஒரு தனி ஒரு கவனம் செலுத்தி ஒரு புதிய வரமுறையை ஏற்றுமதி கொள்கை தனியா இல்ல. ஏற்றுமதி கொள்கையை வரையறுக்கணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது ஏற்றுமதி நம்ம நாட்டுல குறிப்பா கோயம்புத்தூர்ல அது திருப்பூர் மாவட்டத்துல ஏற்றுமதியாளர்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறாங்க. அப்புறம் பம்பாயில் அதிகமா இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதிகளில் அதிகமா இருக்கிறதுனால ஏற்றுமதி கொள்கையில மாற்றம் வரணும். அது எந்த அடிப்படையில் அப்படிங்கிறத அவர் சொல்லணும். கொள்கையில மாற்றம் வருதுன்னா ஏற்றுமதியாளருக்கு எது பாதிப்பு வந்திருக்குதா அல்லது என்ன பிரச்சனை வந்திருக்கிறத பார்த்து அதனுடைய அடிப்படையில செய்ய வேண்டியது நம்ம. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.